ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் சாங் கேட்கும். ஒன்று ஓன் வாய்ஸு கேட்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள் ஓடும். அது எப்படி பண்ணுறது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சாங் வைக்கிறோமோ அது மட்டும்தான் ஓடும். இப்போ நம்ம ஏதாவது சைடில் காற்று சவுண்டு, இல்லை ஒரு பஸ் சவுண்டு, இல்லை ஏதோ ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஆகுது. அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம தெளிவாக பார்ப்போம். ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ ஷார்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாங் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஒரு டயலாக் ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. இந்த டயலாக் நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டயலாக் நீங்கள் எடுத்து போடுறீங்க. அப்போ என்னென்னா இந்த டயலாக்கு கேட்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்க நான் ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. பார்த்தீங்கன்னா 2 பாட்டு ஓடிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சுலபமான விஷயந்தான். சும்மா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 5 செகண்டில். பாருங்கள், டன் கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து என்ன பண்ணுவோம், டைட்டில் போடுவோம். அதே நெக்ஸ்ட்டு கொடுக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மைக் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஆப்ஷன் இருக்கும். அந்த மைக்கை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம இப்படி குறைச்சிட்டோம் அப்படின்னா கீழே நம்ம என்ன டயலாக் எடுத்திருக்கோமோ, என்ன சாங் எடுத்திருக்கோமோ அந்த பாட்டு மட்டும் ஓடும். என்ன பாருங்கள், இது மட்டும் ஓடும். இப்போ டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டு மட்டும் ஓடும். தள்ளிடாதீங்க. ஏங்க ஒரு நிமிஷம் மேலே இந்த டயலாக் ஓடும். இல்லை நமக்கு 2மே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாட்டு வேணும், சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் உங்களோட ஓன் வாய்ஸை ஃபுல்லாக வச்சுட்டு கீழே உள்ள பாட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 30 பாயிண்ட் வச்சுங்க, 30 ஒரு 25 இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது கீழே உள்ள சினிமா பாடல்களும் ஓடும், உங்களோட ஓன் வாய்ஸும் ஓடும். ரொம்ப சுலபமான இதுதான். டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ப்ளே பண்ணி இப்போ 2 ஆடியோவும் ஓடும், உங்களோட ஓன் வாய்ஸும் ஓடும். கீழே நம்ம பாட்டு எந்த பாட்டு எடுத்திருக்கோமோ அந்த பாட்டும் ஓடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.